இந்த வெட்டி கற்றுக்கிறவர்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த பக்கம் வருவார்கள். ஆனால் இந்த பக்கத்தினுடைய வலிமை கை சின்னமும் ராகுலும். அவர்களுடைய வலிமை ஒரு காங்கிரஸ் என்ற பெயராலே ஒரு வெறுப்பு தான். நல்லதோ கெட்டதோ மைனாரிட்டி ஓட்டுகளெல்லாம் ராகுலோடு தான் வரும், இவரோடு அந்த கை சின்னத்துக்கு தான் வரும். என்றாலும் இது ஸ்டாலினையும் பாதிக்கும், இவர்களையும் பாதிக்கும். ரெண்டா பிரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாலின் தோற்று விடுவார். கண்டிப்பாக தோற்பார். இல்லாவிட்டாலும் ஆன்டி இன்கம்பன்சியின் காரணமாக ஸ்டாலின் தோற்கக்கூடிய நிலையிலே தான் இருக்கிறார். தேர்தல் வருகின்ற போதுதான் அவர் அதை புரிந்து கொள்வார். காங்கிரஸ் பிளவுபடுவது என்பது, ஆனால் வலிமையானவர்கள் காங்கிரஸ் கட்சியில மாவட்ட கமிட்டிக்கு கீழே கமிட்டியே கிடையாது. அதாவது மாவட்ட கமிட்டி, ஒன்றிய கமிட்டி, கிராம கமிட்டி என்று இருக்க வேண்டிய கட்சிக்கு மாவட்ட கமிட்டிக்கு ஆளே கிடையாது, தொண்டர்களே கிடையாது. அதனால விஜய் கட்சியில் கொஞ்சம் பையன்கள் திரிகிறார்கள், வேலை பார்ப்பார்கள். இங்கே தலைவர்கள் காலமெல்லாம் எம்பி ஆகிறமே எம்எல்ஏ ஆகிறவன் தான் அங்கே இருப்பேன், வேற எவனும் இருக்க மாட்டான். இவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் திமுக 22 ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கார்கள். எப்பொழுதும் அவனை கொஞ்சம் இடத்தை வாங்க முடியுது, கொஞ்சம் பேர் எம்எல்ஏ ஆக வேண்டும், கொஞ்சம் பேர் எம்பி ஆக வேண்டும். இதை தவிர வேறு கொள்கையே இல்லாமல் இந்த காங்கிரஸ் தேய்ந்து போனதற்கு அவர்கள் காரணம். பிஜேபி போன்ற ஒரு புதிய கட்சிகள் ஆட்சியை பயன்படுத்தி மாற்று கட்சியாக தமிழ்நாட்டு அரசியல் உருவெடுக்க வேண்டும் என்று முனைகின்ற போது, 50-60 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி 1937 1967 வரையிலும் ஆண்ட கட்சி, அதுக்கப்புறம் 58 வருஷமா இல்ல இல்லாததற்கான சிதம்பரம் போன்றவர்கள் தான்.